குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமா இந்த பெண் குழந்தைகள் இருக்கிற இடமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு குழந்தைய நம்ம தெய்வமா வழிபட்டிருக்கோம். அந்த குழந்தை நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை வழங்கியிருக்கு. கலைவாணியின் அம்சமா, வீரத்தின் சொரூபமா அந்த குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைய வழிபடுற எல்லாருமே கன்னி பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. கன்னி பூஜை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு பண்ற, அதுவும் முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு பண்ற ஒரு பூஜை. எப்பவுமே ஒரு பெண் குழந்தைங்களை வழி நடத்துறது வந்து முள் மேல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில அப்படிலாம் கிடையாது. நம்ம சரியான வழியில நடந்தா அவங்க நம்மள வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரு பெண் அப்படிங்கிறவ சக்தியின் சொரூபமா இருக்கா. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து உண்மை. சக்தியின் சொரூபமா இருக்கா. அதே வந்து விஷ்ணுவுக்கு வந்து லக்ஷ்மியா இருக்காங்க. பிரம்மாவுக்கு வந்து சரஸ்வதியா இருக்காங்க. இதற்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு அப்படிங்கிறத நான் வரப்போற வீடியோகளில் சொல்றேன். இந்த கன்னி பூஜை பண்ணா என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்க தடைகள் விலகும். உங்க வீட்டில் இருக்க பக்கத்துல இருக்க பெண் குழந்தைங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு சாக்லேட் நீங்க கொடுத்தாலே, அவங்க டெய்லி வந்தாலே அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் மேலோங்கும். முதல் விஷயம், நமக்கு நிம்மதி தேவை. அந்த நிம்மதியை இந்த பூஜை வந்து கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த குழந்தைக ரூபத்துல அந்த பாலா திரிபுர சுந்தரியே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 5 குழந்தைக்கு இந்த பூஜை பண்றீங்க அப்படின்னா, அதுல யாராவது ஒருத்தங்க கிட்ட பாலா வந்து உங்களுக்கு வந்து ஆசி வழங்குவா, அவங்களுடைய ரூபத்துல ஆசி வழங்குவா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பாலாவை நீங்க வழிபடும் போது உங்களுடைய எல்லா தடசங்களுமே விலகிரும். முக்கியமா ஞானம், நிம்மதி அப்படிங்கிறது வந்து உங்களை சேரும். அவ எந்த வீட்டில் இருக்காளோ அங்கே கொலுசு சத்தம் வந்து ஜாஸ்தியாக கேட்கும். ஒரு குழந்தை நடந்தா எப்படி இருக்குமோ அது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தன்னுடைய பக்தர்கள்கிட்ட கேட்டு வாங்குற ஒரு குறும்புக்கார குணமும் அந்த பாலா கிட்ட இருக்கு. எப்படி பொன் குழந்தைகள் கேட்குமோ அதே மாதிரி. ஸோ இந்த கன்னி பூஜை பண்றனால உங்களுடைய முக்கியமான தடைகள் விலகும், நிம்மதி பெருகும், சந்தோஷம் அந்த இல்லத்துல வந்து இருக்கும். செல்வம்ங்கிறத நான் சொல்லலை. செல்வம்ங்கிறது நம்ம உழைப்புல வர்றது. ஆனா இந்த 3ம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3மே வந்து அந்த பெண் குழந்தைகளுடைய ஆசையில நமக்கு கிடைக்கும். எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கோ அந்த வீட்டில் லக்ஷ்மியே இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, குழந்தையிலேயே முக்கியத்துவம் கொடுத்து பண்ற பூஜை தான் இது. இதன் மூலம் இவ்வளவு நன்மைகள் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பெண்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம். நன்றி, வணக்கம், புய் வாழ்த்த வாழ்க.